Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 3 atoms and molecules அந்த யூனிட்டில் பார்ட் 3 அதாவது 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் உள்ளது தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா atoms and molecules அந்த யூனிட்டில் இருந்து atoms and atoms உடைய molecular mass atomic mass வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 2 மெத்தட்ஸில் வந்து கால்குலேட் பண்ணுறதை பார்த்தோம். தென் மாலிகுல்ஸ் பற்றி பார்த்தோம். தென் மாலிகுலர் மாஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்தோம். தென் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்க்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோல் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மோல்னா என்னது, மோல் கான்செப்ட்னா என்னது அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம கிளாஸில் போகலாம். Mole concept. So far we discussed about matters in terms of individual atoms and molecules. ஸோ இவ்வளோ நேரமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மேட்டர் அப்படின்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆட்டம்ஸ்னால ஆனது இல்லைனா மாலிகுல்ஸ்னால ஆனது. அதாவது ஆட்டம்ங்கிறதா பேசிக் யூனிட். ஸோ அந்த ஆட்டம் நிறைய சேர்ந்து தான் இது மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இது ஒரு மேட்டர். மேட்டர் மீன்ஸ் எது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஷியஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்படி வந்து ஒரு பேசிக் யூனிட்ல இருந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் ப்ரொவைட் எ ரிலேட்டிவ் ஸ்கேல் ஃபார் த மாசஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா அந்த அட்டாமிக் மாஸ் அதனுடைய யூனிட் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து கேஜி கிலோகிராம் அப்படின்னு வந்து நம்ம அதர் மெஷர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆட்டமுடைய மாஸ்க்கு வந்து நம்ம வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். பட் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா யூனிஃபைடு அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்கேல் ஃபார் தி மாசஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஸோ ரிலேட்டிவ் அப்படின்னாலே வந்து இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த மாசஸ் வந்து அது என்ன பண்ணுது, டினோட் பண்ணுது. அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது வந்து எதை சொல்லுது, அந்த பர்டிகுலர் எலமெண்ட். ஓகேவா? அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டில் உள்ள அட்டாமிக் மாஸை சொல்லுது. சின்ஸ் தி ஆட்டம்ஸ் ஹாவ் சச் ஸ்மால் மாசஸ் ஸோ நோ யூசபிள் scale can be devised to weigh them in the calibrated units of atomic mass unit. ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து நம்மளோட ஐனால் வந்து பார்க்க முடியாது. அதுக்கு சம் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அப்படின்னா அது பார்க்குறதே அவ்வளோ கஷ்டம். அப்படின்னா அதனுடைய மாஸ் வந்து ரொம்ப 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 என்னது கம்மியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த விதமான வந்து டிவைசஸ்மே வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணினது வெய் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன் எனி ரியல் சிச்சுவேஷன் we deal with macroscopic samples contain enormous number of atoms. ஸோ மேக்ரோஸ்கோபிக் சாம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து மேக்ரோ அப்படின்னாலே வந்து பெரிய, ஸோ ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து மைக்ரோ, அது எல்லாமே ஒரு சின்ன லெவலில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம வந்து மேக்ரோஸ்கோபிக் சாம்பிள்ஸ், மேக்ரோ அப்படிங்கிறனாலே பேர்லேயே இருக்குது மேக்ரோ பெருசு அப்படின்னு. அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து இது இருக்கும். ஸோ சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ், சின்ன சின்ன மாலிகூல்ஸ், சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக வந்து இருக்கும். பட் மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறப்போ அதில் வந்து எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். Therefore, it is convenient to have a special unit to describe a very large number of atoms. ஸோ அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்னதுக்கு அதுக்கு சம் ஸ்பெஷல் யூனிட் அப்படிங்கிறது வந்து வேணும். ஓகேவா? தி ஐடியா ஆஃப் எ யூனிட் டு டினோட் எ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் நாட் நியூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம் இல்லையா, ஸோ பேர் அப்படின்னு என்ன சொல்லுவோம், டூ ஐட்டம்ஸ். ஸோ டசன் அப்படிங்கிறது வந்து 1 டசன் அப்படிங்கிறது வந்து 12 ஐட்டம்ஸ். 1 டசன் கேக் அப்படின்னா வந்து 12 கேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்னது ஃபெமிலியராக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் அப்படி தானே. ஸோ நம்ம கேஜாக இருக்கட்டும், டசனாக இருக்கட்டும், பேர், இப்படி எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நிறைய பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் மெஷரிங் டேர்ம் அப்படி தானே. ஸோ அதே மாதிரி தான் chemists measure atoms and molecules in moles.
ஸோ இப்போ வந்து குட்டி குட்டியாக, அதாவது சின்ன காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து இது கம்மியாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம நார்மலாக அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு டேர்மே வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். பட் மேக்ரோ மாலிகுல், பெரிய 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 மாலிகுல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், எவ்வளவோ ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அந்த டைமில் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு மோல் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொண்டுட்டு வராங்க. என்ன கொண்டுட்டு வராங்க? மோல் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொண்டுட்டு வராங்க. இந்த இருக்கு இல்லையா? ஸோ மோல்ஸ், இதான் வந்து மோல் கான்செப்ட். ஓகேவா? மோல்ங்கிறது என்னன்னா இதுதான். ஓகேவா? கெமிஸ்ட் மெஷர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இன் மோல்ஸ். அப்படின்னா வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் வந்து மோல். ஸோ யூ கேன் நவ் அண்டர்ஸ்டாண்ட் தட் மோல் டினோட்ஸ் எ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ மோல் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். எப்படி வந்து நம்ம வந்து 1 டசன் அப்படின்னா வந்து 12 பீசஸ் அப்படின்னு வந்து தெரியுதோ, அதே மாதிரி மோல் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்புறம் வந்து எத்தனை மோல் வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஆட்டம்லேயோ காம்பவுண்ட்லேயோ எலமெண்ட்லேயோ இருக்குது. சரிங்களா? ஓகே. இந்த எஸ்ஐ சிஸ்டம் மோலுக்கு வந்து நம்மளுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா? In the SI system, mole is the amount of a substance that contains as many elementary entities, atoms, molecules or other particles as there are atoms in exactly 12 gram or 0.012 kilogram of the carbon 12 isotope. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மோல் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படி தான் வந்து சொன்னேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டே வரோம் இல்லையா? ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்க்கெல்லாமே வந்து நம்ம கார்பன் 12 வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸாக வச்சோம்ல, அதே மாதிரி இங்கேயும் வைக்கிறாங்க. அப்படின்னா இதில் என்ன ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு ஆட்டம் எடுத்துட்டாலுமே அதனுடைய ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ரி என்டிட்டிஸ் வந்து அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 12 கிராம் ஆஃப் தி கார்பன் 12 ஐசோடோப். அதாவது கார்பனுக்கு நிறைய ஐசோடோப்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ஐசோடோப் தான் என்னதுன்னா கார்பன் 12. பிகாஸ் அதான் வந்து நமக்கு நேச்சுரலாக வந்து நிறைய வந்து கிடைக்குது, நேச்சுரலி அபண்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் கார்பன் 12 வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயுமே வந்து என்னது கார்பன் 12 ஐசோடோப் 12 கிராம் எவ்வளோ ஈக்குவலாக இருக்கும் அதுதான் வந்து இந்த 1 மோல். ஓகேவா? புரியுதா கான்செப்ட்? கார்பன் 12 ஐசோடோப். ஓகேவா? அது ஒரு ஐசோடோப். அது வந்து என்னது நம்ம 12 கிராம் வெயிட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெயிட்டு தான் விச் இஸ் ஈக்குவல் டு மோல் அப்படிங்கிறது வந்து இது சொல்கிறாங்க. ஓகேவா? தி ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 12 கார்பன் ஆஃப் கார்பன் 12 இஸ் டிட்டர்மைண்ட் எக்ஸ்பெரிமெண்டலி. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிடலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா அவகேட்ரோ நம்பர். ஓகேவா? அவகேட்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிஸ்டுடைய நேம். ஸோ அந்த அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நம்ம என்ன சொன்னோம், 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 அதுதான் வந்து இந்த 1 மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. ஸோ அந்த இதே மாதிரி தான் வந்து எந்த ஒரு ஆட்டம்ஸில் இருந்தாலும் 1 மோல் அப்படின்னாலே வந்து அந்த அவகேட்ரோ நம்பருக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். அவகேட்ரோனாலே வந்து என்னது அந்த மோலார் கான்செப்ட் தான் சேர்த்து வரும். திஸ் இஸ் கால்ட் அவகேட்ரோஸ் நம்பர், நேம்ட் ஆஃப்டர் அன் இட்டாலியன் சயின்டிஸ்ட் அமிடியோ அவகேட்ரோ ஹூ ப்ரப்போஸ்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். அதனுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 6.023 into 10 to the power 23. அப்படின்னா வந்து 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது எல்லாமே ஈக்குவல் தான். அவகேட்ரோ நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு 6.023 into 10 to the power 23 which is equal to 1 mole which is equal to 12 gram of carbon 12. சிம்பிள். ஓகேவா? எல்லா பாயிண்ட்டுமே இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த மோல். அதாவது மோலை வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? நம்ம மோல் அப்படின்னாலே வந்து என்னதுன்னா சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து மோல் சொல்கிறாங்க. தென் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் கொடுத்து சொல்லணும் அப்படின்னா மோல் அப்படிங்கிறதுனால விச் இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர். ஓகேவா? அவகேட்ரோ நம்பர் அந்த அளவுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கக்கூடியது தான் இது 1 மோல். எந்த அளவுக்கு பார்ட்டிகல்ஸ் 6.023 into 10 to the power -23 அந்த அளவுக்கான பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அதை தான் வந்து 1 மோல் சொல்லியிருக்காங்க. அதே அளவான பார்ட்டிகல் எதில் இருக்கான்? 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. Thus 5 moles of oxygen molecules contain
ஸோ 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கண்டெய்ன்ஸ்னா என்ன வரும்? 1 மோல்னா என்ன வரும்? அது ஆக்சிஜனோ, கார்பனோ, நைட்ரஜனோ வாட் எவர் இட் மே பி. ஓகே, நம்மளுக்கு இங்க கேட்டிருக்கிறது என்னது? ஆக்சிஜன். அதுல என்ன கேட்டிருக்காங்க? 5 moles. ஸோ 1 மோலுக்கு என்னது? 6.023 into 10 to the power 23. அதுதான் இது அவகாட்ரோ நம்பர். ஸோ 5 மோல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 5னால நம்ம என்ன பண்ணிக்கிடணும்? மல்டிப்ளை பண்ணிக்கிடணும். சப்போஸ் இஃப் வி ஆஸ்க் 10 moles of oxygen molecules contain அப்படின்னா வந்து நம்ம 10 இன்ட்டுன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இதுதான் மோல். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ மோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. எப்படி நம்ம டசன்ஸ், கிலோகிராம், லிட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இல்லைனா வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு கவுண்டிங் தான் வந்து கணக்குக்கு வருது. ஓகேவா? ஸோ டசன் அப்படின்னா கவுண்டிங், பேர் அப்படின்னா அதுவும் ஒரு கவுண்டிங்னு வருது. ஸோ அதே மாதிரி இது வந்து ஆட்டம்ஸோடைய நம்பரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஓகே, இந்த மோல் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா மோலை பேஸ் பண்ணி வரக்கூடிய கான்செப்ட் தான் இது மோல் கான்செப்ட். The study of the collection of particles by using mole as the counting unit in order to express the mass and volume of such unit particles in a bulk of matter is known as mole concept. Okay, again read பண்றேன், listen பண்ணுங்க. The study of the collection of particles by using mole as the counting unit. ஸோ the study of the collection of particlesனால் இது நிறைய பார்ட்டிகல்ஸ் அதை பற்றி படிக்கிறோம். by using mole as the counting unit. அப்படின்னா இங்கே வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதை கவுண்ட் பண்ணுறதுக்கான யூனிட் தான் என்னது? மோல். by using mole as the counting unit in order to express, அது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுதான்? the mass and volume of such unit particles in a bulk matter. ஸோ அதனுடைய மாஸ் அண்ட் வால்யூம் அதை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. நம்ம மெயினாக அதை எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக்காக தான், நாட் மைக்ரோஸ்கோபிக். பெரிய பெரிய மாலிகுல்ஸ், பெரிய பெரிய காம்பவுண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த மோல் கான்செப்ட் அப்படிங்கிறதே வந்து இது கொண்டுட்டு வந்தாங்க. தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் கேன் பி கால்குலேட்டட் பை வேரியஸ் மீன்ஸ் டிபெண்டிங் ஆன் த டேட்டா அவைலபிள் ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுல்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து மோல்ஸ் கால்குலேட் பண்ணலாம். மாலிகுல்ஸ்னால் அதில் என்ன இருக்கும்? பேசிக்காக இருக்கக்கூடியது வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்படின்னா அந்த ஆட்டம்ஸுடைய கவுண்டிங் தான் இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ். தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆட்டம்ஸ் உடைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் அப்படின்னா இருக்கக்கூடியது எல்லாமே குளோரின் ஆட்டம். ஸோ அப்படின்னா அதில் வந்து எத்தனை இருக்குது, அந்த குளோரின் ஆட்டம் எத்தனை கவுண்டிங் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எ கேஸ். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படிங்கிறதுல தான் வந்து மோஸ்ட்லி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா 273 கெல்வின் இருக்கும். ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து 273.15 கெல்வின். தென் ப்ரெஷர் இஸ் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். சாரி அட்மாஸ்பியர், 1 அட்மாஸ்பியர். ஓகேவா? ஏஎம்யூ தான் அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ அதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ். ஸோ அயான்ஸாக கூட நம்மளுக்கு காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கலாம், Na+Cl- இருக்கலாம். ஸோ அப்படின்னா வந்து அதில் எத்தனை Na+ இருக்குது, எத்தனை Cl- இருக்குது கால்குலேட் பண்ணலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அயான்ஸாக இருக்கலாம், அயான் எல்லாமே சேர்ந்து மாலிகுல்ஸாகவும் இருக்கலாம், அல்லது ஆட்டமாக இருக்கலாம், எலிமெண்ட்டாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, எதுனாலும் இருக்கலாம். ஸோ பட் நம்மளுக்கு சிம்பிள் கான்செப்ட் என்ன, முன்னாடி மோல் அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்த்துக்கிறோம். ஸோ கவுண்டிங் ஆஃப் தி பார்ட்டிக்கிள். ஓகே, இவ்வளோதான். தென் மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 mole of an element. ஓகே, மோல் ஆஃப் ஆட்டம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். 1 mole of an element contains 6.023 into 10 to the power 23 atoms and it is equal to its gram atomic mass. ஸோ மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா ஆட்டம் வந்து நிறைய ஆட்டம் சேர்ந்து தான் இது எலமெண்ட்ஸ். ஓகேவா? அப்படின்னா வந்து 1 mole of an element. இப்போ வந்து ஆட்டம்ஸ் தான் சின்னது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆட்டம்ஸ் தான் சின்னது, நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்து தான் எலிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. நம்மளுக்கு மோல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா ஆட்டம் எத்தனை வந்து இருக்குது எதில், அதோட பெரிய விஷயம் என்னது, எலிமெண்ட். ஸோ இந்த எலிமெண்ட்டில் 1 mole ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆவோகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா
1 mole of oxygen atom contains that Avogadro number of atoms of oxygen and its gram atomic mass is 16 gram. Okay, so 1 mole, okay, அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 mole of Avogadro number இருக்கும். இதனுடைய atomic mass வந்து 16 gram கொடுத்துருக்காங்க. Then mole of molecules, 1 mole of matter contains. ஸோ நிறைய மாலிகுல்ஸ் சேர்ந்து தான் வந்து என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு மேட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அப்படின்னா வந்து 1 mole of matter. ஓகேவா, அங்கே வந்து ஆட்டம்னா நம்ம எதை பற்றி பேசணும், எலிமெண்ட்டை பற்றி பேசணும். ஓகேவா, அங்கே ஆட்டத்துக்கு நம்ம எலிமெண்ட்டை பற்றி பேசணும். ஏன்னா எலிமெண்ட்டுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு மாலிகுல்ஸ் இருக்கும்னா அதை விட பெரிய விஷயம் என்னது, மேட்டர். அப்படின்னா அந்த மேட்டருக்குள்ளே தான் மாலிகுல்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம 1 mole of மேட்டர் அப்படின்னா அதில் வந்து அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. Then that is 1 mole of oxygen molecule contains Avogadro number of molecules of oxygen, its molecular mass வந்து 32 gram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வந்து மோலார் வால்யூம் அப்படிங்கிறது வந்து 1 mole of any gas occupies 22.4 liter or 22,400 milliliter at a standard temperature pressure. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 mole of any gas, 1 mole of any gas அப்படின்னா அந்த கேஸில் வந்து 6.023 into 10 to the power 23 பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கணும். அந்த கேஸ் வந்து என்ன பண்ணுதான், 22.4 லிட்டர் வந்து என்ன பண்ணுது, ஆக்குப்பை பண்ணுது. ஓகேவா, 20 அந்த லிட்டர் ஆக்குப்பை பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோலார் வால்யூம் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறோம். மோலார் அப்படிங்கிறதுனாலே வந்து என்னது, அவகேட்ரோ நம்பர். அது வந்து எவ்வளோ வால்யூம், அதாவது 22.4 லிட்டர் வந்து இது ஆக்குப்பை பண்ணுது. ஓகே, சிம்பிள் தான். மோலார் அப்படின்னு வந்துட்டாலே அவகேட்ரோ நம்பர். ஓகே, தென் கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டிஃப்ரெண்ட் மோல்ஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஓகே, மோல்ஸ்னால என்ன அவகேட்ரோ நம்பர், அந்த பார்ட்டிகல்ஸ் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா மாஸ் பை அட்டாமிக் மாஸ் போடலாம். ஓகே, தென் ஆட்டம்ஸாக இருந்ததுன்னா அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மாலிகுல் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். தென் அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆட்டமுடைய கணக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை, அதாவது எல்லாமே மோல் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு. நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறத பொறுத்து அது அட்டாமிக் மாஸாக இருக்கலாம், மாலிகுலர் மாஸாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 4 ஃபார்முலாவுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மோல் கான்செப்டை வந்து இந்த பிக்சர் வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து புரியும். ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இந்த மோலார் வால்யூமில் பார்த்துருப்போம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் 1 mole ஆஃப் கேஸ் வந்து எவ்வளோ லிட்டர் வந்து ஆக்குப்பை பண்ணுது அதுதான் வந்து முக்கியம். ஓகேவா, 1 molar. ஓகேவா, 1 molar வந்து இந்த 22.4 லிட்டரில். ஓகே, 1 molarங்கிறது 22 லிட்டரில் எவ்வளோ வந்து ஆக்குப்பை பண்ணுது அதுதான் வந்து இந்த மோல் கான்செப்ட். அனதர் ஒன் வந்து என்னது அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது வந்து 1 molar வந்து மோலார் மாஸ், அது வந்து இந்த இன்னொரு மோல் கான்செப்ட். தென் அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா 1 mole, அதாவது 6.023 பார்ட்டிகல்ஸ். அதுவுமே வந்து நம்ம என்ன தான் சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், மோல் கான்செப்டில் தான் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த டயக்ராம் விட இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ மோல் அண்ட் மோல் கான்செப்ட் அப்படின்னா வந்து இதுதான். ஸோ மோல் அப்படிங்கிறது வந்து மெயினாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோல் அப்படிங்கிறது வந்து டினோட்ஸ் எ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்குது அப்படின்னா வந்து கார்பன் 12 கிராம் ஆஃப் தி கார்பன் 12 ஐசோடோப், அதுதான் என்னதுன்னா அவகேட்ரோ நம்பர். இதுதான் அந்த அவகேட்ரோ நம்பர். ஓகே, தென் மோல் கான்செப்டில் வரக்கூடிய அந்த 4 ஃபார்முலாஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்சன்ட் காம்போசிஷன் பற்றியும், தென் அவகேட்ரோ ஹைப்போதிசிஸ், தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோஸ் லா. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.